இனிமேல் வீக்கெண்ட்ஸ் வந்துட்டாலே ஷாப்பிங் vlog தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் எங்களோட ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் வந்து இனிதே தொடங்கியாச்சு. சாட்டர்டே ஆஃப்டர்நூன் போல் நான், அம்மா, பிரீத்தி, பெரியம்மா, அண்ணா ஃபேமிலி எல்லாரும் வந்து கோல்ட் ஷாப்பிங்காக போயிருந்தோம். மேரேஜ்க்காக எங்கள் அண்ணா எனக்கு பண்ணுற செய்முறை, அண்ணா அண்ணி ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. ஸோ சூஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் ஸ்ரீகுமரன் தான் போயிருந்தோம். அவங்க ஊர்லேருந்து அப்படியே வந்துட்டாங்க. நாங்கள் தான் வீட்டிலேருந்து கிளம்பி போனோம். ஸோ போனதும் வந்துட்டு செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ணா அண்ணி என்கிட்ட என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு கம்மல் தான் வேணும்னு சொல்லியிருந்தேன். என்கிட்ட ஓல்டு மாடல் வந்து ஜிம்மிக்கி டைப்பில் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ட்ரெண்டியாக கொஞ்சம் நியூ மாடலில் வேணும் அப்படின்னு கேட்டதுனால கம்மல் செக்ஷன் தான் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு கம்மல்ல. ஸோ ஒன்னொன்னா ட்ரை பண்ணி பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கிற மாதிரி ஒரு கம்மல் செட் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அங்கேயே வந்து 2 பேரும் எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டாங்க. அங்கே முடிச்சுட்டு டேரெக்டாக மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டோம். வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் அதெல்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கை நினைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்காக தான் மார்க்கெட்டில் போயிட்டு எங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு நெக்ஸ்ட் வந்து சாப்பிட போயிட்டோம். நாங்கள் சாப்பிடும்போது அரௌண்ட் 3 o'clock இருக்கும். லஞ்ச் டைமுக்கும் மேலே போயிடுச்சு. எங்கேயாவது அவுட்டிங் போனோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு தான் இந்த மாதிரி டிலே ஆகும். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் வந்து விரியறதுக்கு முன்னாடியே கட்டி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி செலிப்ரேஷன் பண்ணோம். ஏன்னா முன்னாடி நாள் வந்து அன்னிக்கு பர்த்டே. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கேக் வாங்கி கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு குட்டி கேக் வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. என்னோட அண்ணி வந்துட்டு ஒரு நாள் கூட அண்ணி மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாது. அவங்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான் எப்போவுமே இருப்பாங்க. ஸோ எங்கள் அண்ணி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கான ஒரு குட்டி சர்ப்ரைஸ் அண்ட் குட்டி செலிப்ரேஷன் தான் இது.